வணக்கம் வந்தம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் பேக் டு ஆர் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்துட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு படத்துக்கு போகிறோம். அண்ட் தென் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஹாவ் பிளான் ஆஃப் கட்டிங் மை ஹேர், அதெல்லாம் வச்சுருக்கேன். பட் இன்றைக்கான்னு தெரில, வில் சி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஆல்சோ இன்றைக்கி எடுக்க போகிற ஷூட்டை வந்துட்டு இன்றைக்கே நான் எடிட் பண்ணி வேற போடணும். ஸோ கொஞ்சம் இதுவாக தான் ஹெக்டிக்காக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே டைம் இஸ் நவ் 9. பை 9:45 வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 11 o'clock ஷோ இருக்குது. ஸோ யா, கிளம்ப ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டைம் இந்த ஷர்ட் போடுறப்போ லைக் ஒரு 2.5 years முன்னாடின்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அ வெரி பேட் டே. லைக் யூனோ, சில டேஸ் வந்துட்டு நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுப்போம்ல, தப்பான டேவோ இல்லை நல்ல டேவோ, அந்த மாதிரி ஒரு டே. அதோடு இந்த சட்டையை நான் வந்துட்டு தொடவே இல்லை. பட் ஆனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை வெரி ஃபேவரட் ஷர்ட்ஸ். இத்தனை வருஷம் கழித்து திருப்பியும் வந்துட்டு இதை போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ இன்றைக்கி வந்துட்டு எப்படி போகுதுன்ட்டு. இன்றைக்கும் ஏதாவது தப்பாக நடந்துச்சு, டெஃபினட்டாக அதை வந்துட்டு என்னோடய பேட் லக் ஷர்ட்டுன்னு தூக்கி போட்டுருவேன். ஸோ யா, பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். கீழே வந்துட்டு ஒரு ஜீன்ஸ், மேலே வந்துட்டு இது இன் பண்ணலாமா இல்லை அப்படியே விடலாமான்னு யோசிக்கிறேன். நான் இன் பண்ணிட்டு வரேன். ஓவர் வெயிலாக இருக்குது. முன்னாடி போட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு சின்ஸ் கன்சீலர் மட்டும்தான் ஃபுல் ஃபேஸ் போட்டிருக்கனால ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ யா, திஸ் இஸ் அவர் ஓவரால் மேக்கப். டைம் இஸ் 9:38. ஓகே, இன்னும் 5 minutes வீட்டிலேருந்து கிளம்பணும். சாப்பிட வேறு இல்லை. கீழே போயிட்டு நல்லா திட்டு வாங்க போகிறேன். ஸோ திட்டு வாங்கிட்டு கிளம்பலாம். செம்மையாக இருக்குடா கேமரா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேஸ் ஐ ஹவ் எவர் மேட். அடுத்து இதே மாதிரி டைசன் வாங்கிக்கலாம். ஒரு நாள் என்ன தான் சொல்லிட்டு இருந்த? நீ பர்ச்சேஸ் தான் எனக்கு. நீங்களே பாருங்க. லெட்டர் ஃபாலோ பண்ணா. Naive man. I don't know what they'll do to her. என்ன எப்படி பார்க்குற? உனக்கு நிஜமாவே மேம் பார்க்க தெரியுமா? கைஸ், மூவி பார்த்துட்டு வந்துட்டோம். மூவி வந்துட்டு ஆக்சுவலாக சொல்ல போனால் டாக்குமெண்ட்ரி மூவின்றனால ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ப்ராப்ளி இதை வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். தேட்டரில் அவ்வளோ பொறுமையாக உட்காந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்க்குற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு மோஷன் சிக்னஸ் வேறு ஃபீல் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கேமரா இப்படி போயிட்டே இருந்துச்சா, கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் தலைவலிச்சிட்டே தான் இருக்குது. பட் ஸ்டில் அங்கங்கே சில ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம். ஓகே, பார்க்கலாம். தேட்டர் போய் பார்க்குற அளவுக்கு இல்லை. சின்ஸ் இது வந்துட்டு கொலாபுன்றனால ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் புகழ்ந்து தான் போட வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இட்ஸ் ஓகே டு வாட்ச் இன் டிவி அந்த மாதிரி. ஸோ யா, இப்போ அடுத்து என்ன பிளான்னு தெரியல. சாப்பிட போகிறோமா இல்லை வீட்டுக்கு போகிறேன்னான்னு தெரியல. ஸோ பை. நாங்கள் வந்துட்டு இப்போது ஃபஸாரி அந்த ஹோட்டலில் இருக்கோம். வி ஹவ் ஆர்டர்ட் மண்டி சிக்கன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை சாப்பிட போகிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட ஆன்சைட்டியை வந்துட்டு நான் போக்கணுன்றதுக்காகவே ஐ எம் ஜஸ்ட் ஷூட்டிங் திஸ். வெளியில் இந்த மாதிரி வந்துட்டு நார்மலாக பேசணுன்றதுக்காகவே மைக்கு இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஏன்னா இப்போ நம்ம இந்த ஆஸ்மா வாங்கினதுலேருந்து நிறைய vlogs எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சதுனால பார்ப்போம் ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்ட்டு. நல்லா இருக்குது மைக்கோட பேசுறது. ஏன்னா நான் பேசுறது வேறு யாருக்குமே கேட்கல, உங்களுக்கு மட்டும் தான் கேட்குது. நான் லிட்டரலி விஸ்பர் பண்ணிகிட்ருக்கேன் மைக்குள்ளே. கேட்கல தானே நான் பேசுறது? அதுதான் எனக்கு வேணும். நான் பேசுறது என்னோடய பீப்புளுக்கு மட்டும் கேட்டால் போதும், வேறு யாருக்கும் கேட்க தேவை. ஃபிஷ்ஷு ஸ்மெல் வருது. ஆக்சுவலி நல்லாயிருக்கு. உனக்கு பிடிக்கலையா? நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ரைஸ் வந்துட்டு இட்ஸ் வெரி சட்டில். ரொம்ப அந்த பிரியாணி ஸ்மெல் அது எனக்கு பிடிக்காது. நல்லாயிருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கவன் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்டா அமைதியாக சாப்பிட்ற? பிடிக்கலையா உனக்கு? பிடிக்குதா பிடிக்கலையா? அதை ஏன் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குற? சிக்கன் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். ஏய் சிக்கன் தானே மீன் மாதிரி இருக்குது, மீன் மசாலா மாதிரி. நைஸ், நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்தாலே அவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்குது, வாய்ஸ் நோட்டு அது இதுன்னு. அப்படி தலை வலிக்குது ஓப்பன் பண்ணாலே. இப்போ தான் உட்காந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு இப்போது இன்றைக்கி எடுத்த ரீலை வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்குள்ளே கீழே வந்துட்டு அம்மாவை காஃபியோ டீயோ போட சொல்லியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி படம் பார்த்து லைட்டாக தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஜென்ரலாகவே தலைவலிக்கும். லைக் சும்மா ஏதாச்சும் ரொம்ப யோசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, தலைவலி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்துட்டு இதாகிடுச்சு. ஆனால் ஐ கெஸ் சில பேருக்கு இந்த மூவி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் நிறைய பேர் டாக்குமெண்ட்ரியாக தேடி தேடி பார்ப்பாங்க தெரியுமா? நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் வரும். நான் பெருசாக டாக்குமெண்ட்ரியே பார்க்க மாட்டேன். பட் என் அம்மா வந்துட்டு நிறைய இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈச் ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பிடிக்குன்னா யூ கைஸ் கேன் செக் இட் அவுட். இப்போ வந்துட்டு நான் ரீல் போட்டுட்டு கீழே போகிறேன். பாய். இந்த மைக் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. லைக் ஐ டோன்ட் நீட் டு கேமரா கிட்ட வந்து உட்காந்து இப்படி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அண்ட் கீழே டாக் கொலிச்சிட்ருக்கு, வெளியில் பசங்க விளையாட்டுருக்காங்க. பட் ஆனால் நான் ஜாலியாக வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் இவ்வளோ தூரம் கூட போய் வீடியோ எடுக்கலாம், இங்கே கூட போய் எடுக்கலாம். அண்ட் இந்த கேமரா பாருங்கள் என்னை எவ்வளோ தூரம் கவர் பண்ணுது. ஓ மை காட், வாட் அ பியூட்டிஃபுல் லைஃப். பை.